நம்ம தமிழ்நாட்டு கோயில்கள்ல இருந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி திருடப்பட்டு ஆஸ்திரேலிய அரசாங்கத்துல கண்ணாடி பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டிருந்த 3 மிக முக்கிய சோழர் காலத்து ஆன்மீக பொக்கிஷங்களை ஆஸ்திரேலியா இந்தியா கிட்டேயே அதிகாரப்பூர்வமா ஒப்படைக்க போகுது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தப்போ ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டு நம்ம நாட்டை பெருமைப்படுத்தி இருக்கிறாரு. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்கணும். இன்னைக்கும் ஆஸ்திரேலியா இதை திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆனா இது எப்போ நம்ம மண்ணை விட்டு போச்சு, எப்படி போச்சு? முதல்ல நம்ம பார்க்க போற விஷயம் அன்னை பத்ரகாளியோட முகம் செதுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட வெண்கல திரிசூலம். இது எங்க இருந்துச்சு, எப்படி திருடப்பட்டுச்சு? நம்ம தமிழ்நாட்டுல திருவாரூர் மாவட்டம் கொல்லுமாங்குடி அப்படின்ற ஊர்ல ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி கோயில் இருக்கு. இந்த வரலாற்று சிறப்புமிக்க கோயில்ல தான் இந்த திரிசூலம் பல நூற்றாண்டுகளா வழிபாட்டுல இருந்துச்சு. ஆனா கடந்த 1993க்கு முன்னாடி சர்வதேச சிலை கடத்தல் கும்பல் இந்த கோயில்ல புகுந்து யாருக்கும் தெரியாம இந்த திரிசூலத்தை திருடிட்டாங்க. போலியான ஆவணங்களை ரெடி பண்ணி நியூயார்க்ல இருக்கிற ஒரு ஆர்ட் கேலரிக்கு முதல்ல இதை கடத்தினாங்க. அங்க இருந்து பல கோடிகள் கைமாறி கடைசியா ஆஸ்திரேலியாவோட நேஷனல் கேலரிக்கு இது போய் சேர்ந்துச்சு. இந்த திரிசூலத்தை வெறும் கலை பொருளா பார்க்க முடியாது. சோழர்களோட வரலாற்றை உற்று நோக்கினா அவங்க பத்ரகாளிய தங்களோட தலைமை போர் தெய்வமாவும் குல தெய்வமாவும் வழிபட்டாங்க. பிற்கால சோழ பேரரசை மீட்டெடுத்த விஜயாலய சோழன் தஞ்சாவூரை கைப்பற்றின உடனே அங்க முதல்ல நிசும்ப சூதனி அப்படிங்கிற உக்கர காளிக்கு தான் கோயில் கட்டுறான். சோழ நாட்டு மாமன்னர்களும் வீரர்களும் ஒரு போருக்கு புறப்படுறாங்கன்னா தங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பத்ரகாளி அம்மன் பாதத்துல தங்களோட ஆயுதங்களை வச்சு ரத்த காணிக்கை கொடுத்து உக்கிரமா பூசைகள் செய்வாங்க. காளிய வணங்கிட்டு போனா எதிரி படை எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது சோழர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த திரிசூலத்தோட வடிவத்தை பாத்தீங்கன்னா அது அஸ்திர தேவர் மரபை சேர்ந்தது. அதாவது சோழர் காலத்துல ஒரு கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடி முதலா வடிக்கப்படுற சிலை இந்த அஸ்திர தேவர் தான். திருவிழாக்கள்ல சாமி வீதி உலா வர்றப்போ எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த திரிசூலத்தை தான் ஏந்திக்கிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு போர் தெய்வத்தோட பேராற்றல் கொண்ட திரிசூலம் தான் ஆஸ்திரேலியாவுக்கு கடத்தப்பட்டிருந்தது. அடுத்ததா 2வது பொக்கிஷம் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பசால்ட் வகை கருங்கற்களால் வடிவமைக்கப்பட்ட ஆறுமுக கார்த்திகேயன், அதாவது நம்ம முருக பெருமானோட அரிய கல் சிற்பம். இந்த சிலை தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற புகழ்பெற்ற நாகநாத சுவாமி கோயில் தொடர்பானதுன்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. முதலாம் ராஜேந்திர சோழனோட காலத்து சிற்பக்கலைக்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த சிலை. முருக பெருமானுக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய இடம் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ் இலக்கியங்கள்லயும் சோழர்களோட கல்வெட்டுகள்லயும் முருகன் போர், ஞானம் மற்றும் வெற்றியின் கடவுளா கொண்டாடப்படுறாரு. இந்த சிலையில முருகனுக்கு 6 முகங்களும் கையில அறியாமை மற்றும் தீமைகளை அழிக்கிற வேல் ஆயுதமும் ரொம்ப நுணுக்கமா செதுக்கப்பட்டிருக்கு. சரி, ஆஸ்திரேலியாவுக்கு இது எப்படி போச்சு? கற்கால சிற்பங்களை கடத்துறதுல சர்வதேச அளவுல பெரிய நெட்வொர்க் இருக்கு. வெண்கல சிலைகளை விட இந்த கல் சிற்பங்களை உடைச்சோ இல்லன்னா ரகசிய கொள்கலன்கள் மூலமாவோ வெளிநாட்டுக்கு கடத்துறது சுலபம். போலியான எக்ஸ்போர்ட் சர்டிபிகேட்டுகளை தயாரிச்சு இந்த சிலையும் கடல் கடந்து ஆஸ்திரேலியாவோட ஆர்ட் கேலரி ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் நேஷனல் கேலரி கைகளுக்கு போயிருக்கு. பல வருஷங்களா நம்ம ஊர் முருகன் அந்நிய நாட்டுல வெறும் காட்சி பொருளா நின்னுக்கிட்டு இருந்தாரு. 3வதா சிவபெருமானோட வாகனமான 11-12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பிரம்மாண்டமான கிரானைட் கல் நந்தி சிலை. இது எப்படி கடத்தப்பட்டுச்சு அப்படின்னு ஆய்வு செஞ்சப்ப இந்த நந்தி சிலையும் கொல்லுமாங்குடி ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி கோயில்ல தான் இருந்திருக்கு. சிவபெருமான் வீற்றிருக்கிற கருவறைக்கு நேரா பக்தர்களை மாதிரி அமைதியா அதே சமயம் சோழர்களோட கம்பீரத்தோட அமர்ந்திருந்த நந்தி இது. இந்திய சுதந்திரத்துக்கு பின்னாடி, அதாவது 1970-80கள்ல தமிழ்நாட்டு கோயில்கள்ல பாதுகாப்பு ரொம்ப குறைவா இருந்த காலகட்டத்தை பயன்படுத்தி இந்த நந்தி சிலையை கடத்தியிருக்காங்க. இந்த நந்தி சிலையோட கடத்தல் ரூட் ரொம்பவே விசித்திரமா இருக்கு. இது இந்தியால இருந்து திருடப்பட்டு மெக்சிகோ வழியா கைமாறி ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்குன்னு புலனாய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட அசல் வரலாற்று பின்னணியை மறைக்கிறதுக்காகவே பல நாடுகள் வழியா இதை மாத்தி கொண்டு போயிருக்காங்க. இப்பதான் நம்ம கிளைமேக்ஸ்க்கு வரோம். ஆஸ்திரேலியா அருங்காட்சியகத்துல இருக்கிற சிலைகளை இது எங்களோடதுதான் திருப்பி கொடுங்கன்னு சும்மா கேட்டா கொடுத்துருவாங்களா? மாட்டாங்க. அதுக்கு அசைக்க முடியாத அறிவியல் மற்றும் வரலாற்று ஆதாரங்களை இந்தியா கொடுக்கணும். இங்கதான் நம்ம தமிழ்நாடு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவும் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையும் பண்ணியிருக்காங்க. சோழர்கள் சிலைகளை செய்ய பயன்படுத்திய தொழில்நுட்பத்தோட பேர் தான் லாஸ்ட் வேக்ஸ்
இல்லன்னா மெழுகு வார்ப்பு முறை. அதாவது முதல்ல தேன் மெழுகுல சிலையோட வடிவத்தை அச்சு பிசகாம செய்வாங்க. அப்புறம் அதுக்கு மேல காவேரி ஆற்று களிமண்ணை பூசி காய வைப்பாங்க. அதை நெருப்புல சுடும்போது உள்ள இருக்கிற மெழுகு உருகி வெளியே போயிடும். உள்ள ஒரு அச்சு உருவாகும். அந்த மோல்டுக்குள்ள உருகின வெண்கலத்தை ஊத்தி சிலையை வெளியில எடுப்பாங்க. இந்த முறையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சிலையை வெளியில எடுக்க அந்த களிமண் அச்சை உடைச்சே ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துல அதே மாதிரி இன்னொரு சிலைய யாராலையும் செய்ய முடியாது. ஒவ்வொரு சோழர் சிலையும் உலகத்துல ஒண்ணுதான், யூனிக் மாஸ்டர் பீஸ். ஆஸ்திரேலியாவில இருந்த பத்ரகாளி திரிசூலத்தோட மெழுகு வார்ப்பு நுணுக்கங்களையும் உலோக கலவையையும் ஆய்வு செஞ்சப்ப அது அப்படியே 11ஆம் நூற்றாண்டு சோழர்களோட அச்சு மரபை பிரதிபலிச்சுச்சு. இதை விட வலுவான ஆதாரம் என்னன்னா, பாண்டிச்சேரியில இருக்க பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாண்டிச்சேரி பல தசாப்தங்களுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டு கோயில்கள்ல இருந்த சிலைகளை புகைப்படங்கள் எடுத்து பாதுகாத்து வச்சிருந்தாங்க. திருடப்படுறதுக்கு முன்னாடி கொல்லுமாங்குடி கோயில்ல இந்த திரிசூலமும் நந்தியும் இருந்த அசல் படங்களை நம்ம அதிகாரிகள் எடுத்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சிலைகளோட ஒப்பிட்டு மைக்ரோ லெவல்ல இருக்கிற செதுக்கல் அடையாளங்களை வச்சு இது எங்க ஊர் சிலைதான், இங்க தான் இருந்துச்சுன்னு 100% நிரூபிச்சாங்க. ஆஸ்திரேலியாவோட முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சுசான் கிரென்னன் தலைமையிலான விசாரணை குழு இந்த ஆதாரங்களை பார்த்துட்டு, ஆமா இந்த சிலைகளோட ஆவணங்கள் எல்லாமே போலி, இது சட்டவிரோதமா இந்தியால இருந்து கடத்தப்பட்டதுதான் ஒத்துக்கிட்டாங்க. இதனாலதான் மியூச்சுவல் லீகல் அசிஸ்டன்ஸ் ட்ரீட்டி மூலமா இந்த சிலைகள் நம்ம தாயகத்துக்கு திரும்புது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் பக்தி மயமாவும் தங்களோட வீரத்தின் அடையாளமாவும் செதுக்கின கலை பொக்கிஷங்கள் இன்னைக்கு எல்லா தடைகளையும் தாண்டி நம்ம தமிழ் மண்ணுக்கே திரும்புறது எவ்வளவு பெரிய வரலாற்று பெருமை. இந்த வரலாற்று பின்னணி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த செய்தியை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.